அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். நம்ம தொழுதால் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனையும் பிரச்சனைகளுக்கு, நம்ம வாழ்க்கையில ஏற்பட அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த தொழுகை இருக்கிறது. என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும், தொழுகையிலும் தொழுகை அல்லாத நேரங்களில் ஏற்பட பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம அணுகணும், அந்த பிரச்சனையை அதற்கான தீர்வுகள் என்ன, தொழுகையை கொண்டு நாம் எப்படி அதற்கு தீர்வு காணலாம் என்பது அத்தனை விஷயங்களையும் இந்த வகுப்புல பார்க்க போறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த செயலை செய்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது? சில தரப்பினர் சஜிதாவும் ருக்குவும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றாங்க. சில தரப்பினர் அல் ஃபாத்திஹா சூராவை சரியாக ஓதவில்லை என்றாலோ, அல் ஃபாத்திஹா சூராவை ஓதவே இல்லை என்றாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பார்கள். சில தரப்பினர் சொல்வது ஆக முக்கிய காரணமாக நான் சொன்ன 2 காரியங்களை விட இந்த காரணம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தொழுகையில், அதாவது நிதானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு சஹாபா வராங்க, தொழுகிறாங்க. தொழுது முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சலாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகவில்லை, மீண்டும் போய் தொழுவுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபா திருப்பியும் போயிட்டு தொழுகிறாங்க. அந்த மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் போயிட்டு தொழுகிறாங்க. தொழுது முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சலாம் சொல்கிறாங்க. அதற்கு நபி சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகவில்லை, மீண்டும் போய் தொழுவுங்க. மீண்டும் அந்த மனிதர் தொழுவக்கூடியதாக இருக்காங்க. தொழுது முடித்தவுடன் சலாம் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. நபி சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகலை. அந்த மனிதர் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் சொன்ன முறையில் தான் நான் தொழுதிருக்கேன், எனக்கு தெரிந்த அளவு தான் தொழுதிருக்கேன், இந்த அளவுக்கு தான் நான் கற்றிருக்கேன், இதில் என்ன மாற்றம் இப்படி அந்த மனிதர் கேட்கும் பொழுது, எப்படி தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எப்படி தொழுதால் தொழுகை இல்லை என்பதற்கான விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தொழுகவில்லை 3 முறைக்கு மேலாக அவங்க தொழுகிறாங்க. அது தொழுகவில்லை சொல்வதற்கான காரணம் என்ன? நிதானம் இல்லை. அவசரமாக தொழுகிறது. அவசரமாக அந்த மனிதர் தொழுத காரணத்தில் தான், அவருக்கு நிதானம் இல்லை என்ற காரணத்தில் தான் தொழவே இல்லை. நீ தொழுத தொழுகை தொழவே இல்லை, மீண்டும் தொழுவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆக பெரிய முக்கியம் தொழுகையிலே ருக்குவும் சஜிதாவும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் நாம் தொழுத தொழுகை தொழவில்லை. ஆக பெரிய முக்கியம் தொழுகையில் அல் ஃபாத்திஹா என்ற சூராவை நாம் ஓதவில்லை என்றால் தொழவில்லை. நிதானம் எங்கிருக்கிறது? தொழுகையில் இருக்கிறது. நிதானம் எங்கிருக்கிறது? ருக்குவிலும் சஜிதாவிலும் இருக்கிறது. நிதானம் எங்கே இருக்கிறது? அத்தையாத் இருப்பிலே இருக்கிறது. ஆக நிதானம் தொழுகையில் இருக்கிறது. நாம் செய்கிறோம், உடலும் மனமும் அமைதியாக இருக்கணுமா? நாம் செய்ய வேண்டிய செயல்ல உடலும் மனமும் அமைதியாக இருக்கணுமா? தொழுவுங்க. யார் முன்னிலையில நின்று நாம் தொழுகிறோம்? அல்லாஹ்வுடைய முன்னிலையில நின்று தொழுகிறோம். குஷுரோட தொழுவுங்க. மன அமைதியோட தொழுவுங்க. நான் ரப்பு முன்னாடி நான் நிற்கிறேன், என்னை படைத்தவன் முன்னாடி நிற்கிறேன், ரஸாக் முன்னாடி நான் நிற்கிறேன், அல்லாஹ் தாலா முன்னாடி நிற்கிறேன், அத்தனை பண்பு பெயர்களையும் கொண்டு அல்லாஹ் முன்னிலையில நான் நிற்கிறேன் என்று குஷிரோட தொழுங்க. நம்மளுடைய மனமும் உடலும் அமைதியாக இருக்கும். தொழுகையில நம்மளுடைய மனமும் உடலும் அமைதியாக இருக்கும். சில பேரை பார்க்கலாம், ஆடிக்கிட்டே
ஆடிக்கிட்டே அத்தையாத்து ஓதும்போது ஆடுவாங்க, அல்ஹம்து சூரா ஓதும்போது ஆடுவாங்க, ஆடிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்களா? அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்குமானா இருக்காது. சில பேர் உள்ளம் அலைப்பாயும் கொண்டதா இருக்கும், ஆனால் சரியான நிலையில் நின்று தொழுவாங்க, அவங்களுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உள்ளமும் மனமும் அமைதியாக இருக்கணும், அதற்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள், நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகள் அத்தனைக்கும் அர்த்தங்கள் காணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் என்ன பேச வரான், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான், என்ன நம்ம பிழைகள் இருக்குது நம்ம தொழுகையில், அதை சரி செய்து நம்ம தொழுவ வேண்டும், குஷுரோடு தொழுவ வேண்டும். அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த சான்ஸ் என்று நம்ம நினைத்து நம்ம ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் முன்னாடி ஒன்றுமே இல்லவனாக ஒரு அடியான் ஒரு எஜமான் முன்னாடி எப்படி நிற்பானோ அதே போலதான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன், பிரபஞ்சத்தை படைத்தவன் அனைத்தும் ஆகிய அல்லாஹ் முன்னிலை நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம எப்படி நம்ம நிற்கணும்? குஷுரோடு நிற்கணும். அடுத்து அமைதி. அல் குர்ஆன்ல 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல இடம்பெறுகிற வசனம், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் வலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். அதாவது நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. நம்மளுடைய உள்ளம் அமைதி பெறணும்னா அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருக்கணும். நேர்வழி நம்ம பெறணும்னா தொழுகையே நேரான முறையில நம்ம நிக்கணும். நேர்வழிக்கு மிக சிறந்த ஒரு நிலைனா தொழுகை தான். நேர்வழி பெறுவதற்கான நிலை. நம்ம முன்னிலையில அல்லாஹ் நிற்கிறான். நேர்வழி, அந்த நேர்வழி நம்ம பெற வேண்டும் என்றால் நம்ம இதயங்கள் அமைதி பெறணும். இதயம் அமைதி பெறுவதற்கு ஆக நிலையாக தொழுகை இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுதல் தொழுகை. அந்த தொழுகையில் இதயம் அமைதி பெறும்ன்றான் அல்லாஹ். ஆனால் எத்தனையோ பேருக்கு அந்த தொழுகை அமைதி பெறுவதில்லை. காரணம், அந்த தொழுகையில் ஹுஷூர் இல்லை, அந்த தொழுகையில் அமைதி இல்லை. ஆதலால் அவங்க தொழுகை அவங்களுக்கு எந்த ஒரு விதமான மாற்றத்தையும் மனதிலும் உடலிலும் ஏற்படவில்லை. நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. மனதோட தேவை, உடலோட தேவை எல்லாம் இந்த துனியாவில் நிறைவேறுகிறது. மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுது. ஆனால் நம்மளுடைய ஆத்மாவுடைய தேவை என்ன? நம்மளுடைய ஆத்மாவுடைய தேவை அமைதி. ஒருத்தன் வீடு கட்டுகிறான் என்றால் எதற்காக அவன் வீடு கட்டுகிறான்? நல்லா சொகுசான வீடு கட்டணும், ஆடம்பரமான வீடு கட்டணும், அப்படியே அந்த ஃபால்ஸ் வச்சு நான் வீடு கட்டணும், சீலிங் இப்படிலாம் நான் கொண்டு வரணும், இன்டர்னல் டிசைன் இப்படிலாம் நான் செய்யணும், நான் பாத்ரூம்லாம் அவ்வளோ அழகாக நான் கட்டணும், மாளிகை போல நான் வீடு கட்டணும், மாளிகை போல நம்ம இருக்கணும், அப்படி செல்வந்தராக இருக்கணும், வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலெல்லாம் வைக்கணும், இதற்காக அதற்காகன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடு கட்டுறான். ஒருத்தன் வேலைக்கு போகிறான், அயராத உழைக்கிறான், வேலைக்கு போகிறான், கை நிறையா சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் என்று நினைக்கிறான். காலையிலும் மாலையிலும் உழைக்கக்கூடியவனாகவே அவன் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். உழைக்கிறவன் ஒருத்தன், வீடு கட்டணும்னு ஒருத்தன், நிறையா சம்பாதிக்க வேண்டிய அப்படின்னு அயராத உழைக்கக்கூடிய ஒருத்தன். ஆக எல்லாருமே நம்ம பார்க்கும் பொழுது பின்னாடி என்ன இருக்குன்னா நிம்மதி.
ஒருத்தன் வீடு நல்லா நான் கட்டியிருந்தேன்னா எல்லாம் நான் கட்டியிருந்தோம், எல்லாம் இருக்கும். வீடு கட்டிட்டா ஒரு நிம்மதிப்பா. நல்லா நான் காலுக்கு மேல கால் போட்டு நல்லா நான் இருக்கலாம். அதனால தான் நிறைய பேர் வீடு கட்டும் பொழுது அந்த பால்கனியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கட்டுவாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அந்த பால்கனியில். ஏன்னா நான் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு, நான் அப்படியே இயற்கையை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும்ப்பா, மன நிம்மதியோடு இருக்கணும்ப்பா. அந்த நிம்மதிக்காக மன மகிழ்ச்சிக்காக செய்கிறது தான் இந்த வீடு கட்டுறது. ஒருத்தன் வேலை செய்கிறான் என்றால், அயராத வேலை செய்கிறான் என்றால், நான் கை நிறைய சம்பாதிச்சுட்டு நான் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகணும் மீன்னா என்னன்னா ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகணும்னா என்னன்னா நிம்மதியாக இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டா நிம்மதியாக இருக்கும். அந்த ரிட்டையர் ஆகிறதுக்காக அந்த மன நிம்மதிக்காக வாழ்நாள் முழுக்க உழைக்கணும். அந்த மன நிம்மதி எதில் இருக்கு? தொழுகையில் இருக்கு. அல்லாஹ் தானே கூறுகிறான் 13வது அத்தியாயத்தை 28வது வசனத்துல, இதயங்கள் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டு தானே அமைதி பெறுகிறதுன்னு. இப்ப தொழுகையில தானே மன நிம்மதி இருக்கு, தொழுகையில தானே மன மகிழ்ச்சி இருக்கு. ஆக நிதானமாக நிற்கணும், சஜிதா சரியான முறையில செய்யணும், அமைதி நிலைய அமைய வேண்டும். நிதானம் இருந்தால், மன அமைதி இருந்தால் ஹுஷூர் நிலைத்திருக்கும். ஹுஷூர்னா என்ன? 3 பாகத்தில் நம்ம பார்த்துருப்போம், 3 பகுதியில் நம்ம பார்த்துருப்போம். ஹுஷூர் அப்படின்னா என்ன? பணிந்து ஒடுங்கி நடுங்கி ஒரு உயிரோட்டமான ஒரு தொழுகை நீங்கள் தொழ வேண்டும் என்றால் அது ஹுஷூர் வேண்டும். பெரிய ஒரு முக்கிய காரணமாக நிதானம், அமைதி வேண்டும். பரபரப்பான தொழுகக்கூடாது. இப்பொழுது நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த செகண்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கீங்களா? எந்த ஒரு மன நெருக்கடியான ஒரு உள்ளத்துக்கு நீங்கள் ஆளாகலை. இந்த செகண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க. கடந்த காலத்தையும் நீங்கள் நினைக்கல, எதிர்காலத்தையும் நீங்கள் நினைக்கல. கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் கவலையுள்ள, எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பயப்பில்லை. இந்த செகண்ட், இந்த நிலை, உங்களுடைய நிலை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? ஹாப்பி. எந்த சிந்தனையும் இல்லப்பா, ஹாப்பி. அதே ஹாப்பியோட, அதே ஒரு சிந்தனையோட போய் தொழுகையில் நில்லுங்க. எந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்களோ அதிலேயே நிலைத்திருங்க. ஒருத்தன் எதிர்காலத்தை பத்தி பயப்படுறானாலும், கடந்த காலத்தை பத்தி கவலை கொள்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அவனுடைய இறை நம்பிக்கையிலும் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதான்னு அர்த்தம். அந்த கடந்த காலம் நினைவுக்கு வருதுன்னா, கவலையை அளிக்கிறதுனா அது அல்லாஹ் பார்த்து கொள்வான். அந்த விஷயத்தை அல்லாஹ் பார்த்து கொள்வான். எதிர்காலத்தை பற்றி பயப்படுறீங்கன்னா அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான். அதை அல்லாஹ் சரி செய்வான் என்று அல்லாஹ்விடமே நம்ம ஒப்படைக்க வேண்டும். இந்த நிமிடம் நான் ஹாப்பியாக இருக்கேனா? ஒவ்வொரு நிமிடமும் நான் ஹாப்பியாக இருக்கேனா? நான் ஏன் கடந்த காலத்தை நான் நினைக்கணும்? அதை கொண்டு நான் கவலை எதுக்கு அடையணும்? அது முடிந்து விட்டதே. எதிர்காலம் வரப்போகிறது. எதிர்காலத்தை பற்றி நம்ம பயப்பட போகிறோம். நாம் ஏன் பயப்படணும்? இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோமா இருக்க மாட்டோமா கூட நம்ம நினைவில் இல்லை, நம்ம இருக்க போகிறோமா கூட நமக்கு தெரியாது அப்படின்னு அதை குறித்து எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நிகழ்காலம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த செகண்ட் உங்களுடைய நிலை என்ன? அப்படியே போய் தொழுகையில் நில்லுங்க. இப்போ நான் அல்ஃபாத்தியா சூறாவை நான் ஓதுறேன் அப்படின்னா, நான் என் ரப்புல் ஆலமீன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். துணை சூறாவை நான் ஓதுறேன்னா என் ரப்புல் ஆலமீன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த நிமிடம் நான் அல்லாஹ்விடம் பேசியிருக்கேன். கடந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ எதை பற்றியுமே மைண்டு சிந்திக்காம சரியான நிலையில் நிற்கணும்னா அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்கிற அவன் எனக்கு கொடுத்த சான்ஸு. இந்த நிமிடம் நான் சந்தோஷமாக இருக்கேன்.
ஒரு ரகசிய உரையாடல் சொல்கிறான் அல்லாஹ். எனக்கும் என் அடியானுக்கும் தொழுகையில் ஒரு ரகசிய உரையாடல் இருக்கிறதுன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். யாரு சரியான வழியில நம்ம செல்ல முயல்கிறோமோ, எவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் செல்ல முயல்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய நேரிய வழியை திட்டமாக நம்ம காட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரோடன் இருக்கிறார். நீங்க மார்க்கத்துல செல்ல முயல்கிறீர்களா? தொழுகையில சரியான செயலை செய்யணும், நிலைநாட்டணும். தொழுகையை சரியான முறையில் நம்ம நிலைநாட்டணும். அதில் மன நிம்மதி நிலவணும், இல்லை ஹுஷூர் நிலைத்திருக்கணும் என்று நினைக்கிறீர்களா? அது செல்ல முயல்கிறீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் சரியான பாதையை உங்களுக்கு காட்டுவான், நேரிய வழியை உங்களுக்கு காட்டுவான். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரோடு நிற்கிறார். நன்மைனா என்ன? தொழுகை நன்மையை தரும். இந்த தொழுகை செய்வோரோடு அல்லாஹ் நன்மை செய்வோருடன் இருக்கிறான். தொழுகை தொழுபவரோடன், அதாவது அது நன்மை, தொழுகை தொழுவரோடனும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது நம்ம புரிந்துக்க உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகே, நம்ம தொழுகிறோம். நம்ம தொழுகைக்கான நெருக்கடிக்கான காரணம் என்ன? அவசரமாக தொழுகிறோம் இல்லையா? இந்த அவசரமாக தொழுவுறதுக்கான காரணம் என்ன? அம்மாவுக்கு சாப்பாடு தரணும், மாமியாருக்கு சாப்பாடு தரணும், இவர்கள் வேலையை விட்டு வந்துவிடுவார்களே அவர்களுக்கு நாம் சமைத்து வைக்கணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு தரணும். ஆக பல சிந்தனைகள் நம்மளுக்கு ஓடுறனால தானே தொழுகையில் நம்ம கவனத்தோடு தொழுக முடியவில்லை. இதன் பின்னாடி தொழுதுட்டு நம்மளுக்கு வேலைகள் இருக்கே, இப்போ வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும், ஆட்கள் வராங்கன்னு சொன்னாங்களே, கெஸ்ட்டு வந்திருக்காங்களே, நம்ம தொழுகையை நம்ம ஸ்பீடாக தொழுதுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டுமே, அவங்களுக்கு சரியான முறையில் உபசரிக்க வேண்டுமே, இப்படின்னு பல சிந்தனை நம்மளுக்கு எழும். பிள்ளையை நான் விட்டுருக்கேனே, அவன் விளையாண்டுட்டு இருக்கான், கொள்றான், நம்ம தொழுது முடிச்சிடணும், இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு பசிக்குமே, அவனுக்கு நம்ம சாப்பாட்டுமே, 1000 சிந்தனை நம்ம தொழுகையில் எழும். நாம் யார் முன்னாடி நம்ம நிற்கிறோம்? ரப்புல் ஆலமீன் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அவன் பார்த்து கொள்வான். நான் இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும் என்பது நம்ம சிந்திக்கிறதே எண்ணம் தவறான எண்ணம். அல்லாஹ்வுடைய பங்களிப்பு இல்லாம எதுவும் நடந்துராது. நம்ம 1% நம்ம வேலை செய்கிறோன்னா அல்லாஹு தாலா 99% அல்லாஹ் தான் வேலை, அவன் தான் வேலை செய்கிறான். நம்ம 1% தான் செய்கிறோம். அவன்தான் ரப்பு, நாம ரப்பு கிடையாது. ரப்பு நான் படைத்து பாதுகாத்து பராமரித்து வளர்க்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். நம்ம ரப்பு கிடையாது. அவனுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடந்துராது. நான் தான் என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் தான் என் கெஸ்ட்டு விருந்தாளிங்களெல்லாம் நான் கவனிக்கணும், நான் தான் என் கணவர் வந்தால் வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணி நான் வைக்கணும். இப்படி நீங்கள் எண்ணமே கொள்ளாதீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த உலகமே நடைபெற்றாது. நான் இருந்தால் தான் இந்த உலகம் நடைபெறும் என்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளும் அந்த எண்ணத்தை. ஏன்னா அல்லாஹ்வுடைய பங்களிப்பு இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய 99% வேலை இல்லைன்னா எதுவும் நடந்துராது. நம்ம தனி ஒருவனால எதுவும் நடந்துராது. நம்ம முன்னாடி ரப்பு இருக்கா, ரப்பு பார்த்து கொள்வான். அவங்க விருந்தினர் வந்தாங்க, அந்த விருந்தினர் சொல்லுவாங்க, அவங்க நான் வீட்டுக்கு போனேன், எந்த அளவுக்கு எங்களை உபசரிச்சாங்க தெரியுமா, அவங்க வாயால் அந்த வார்த்தைகள் வரும். இங்கே ரப்புல் ஆலமீன் முன்னாடி நீங்கள் தொழுகையை நிற்கும் பொழுது அது குஷூர் நிறைந்த தொழுகையாகவும் மன அமைதி உள்ள தொழுகையாகவும் நீங்கள் தொழுதீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வான். உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கொள்வான், உங்கள் மாமியாரை பார்த்துக்கொள்வான், உங்கள் அம்மாவை பார்த்துக்கொள்வான். எல்லோருக்குமே உணவு அளிக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான்? ரஸாக்காக இருக்கிறான் அல்லாஹ் தாலா. அவனை மறந்த நாம் என்று சொல்கிறோமே, இது எவ்வளோ ஆகப்பெரிய தவறாக இருக்கிறது இல்லையா? நபி மனைவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் எல்லாரும் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நபி நிறைய வேலைங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, எல்லா வேலையும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு மனைவியா, எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்களே இப்படின்னு நிறைய ஒத்தாசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு செய்வாங்களாம். வீட்டு வேலைகள் முதல் கொண்டு மனைவிகளுக்கு செய்து தருவார்கள்.
ஆனால் தொழுகையின் வந்துவிட்டால் கெஸ்ட் மாதிரி நினைச்சுப்பாங்க. தொழுகை பாங்க சத்தம் கேட்டு விட்டுடா ஒழுங்கா தொழுகைக்கு தயாராயிடுவாங்களா, தொழுகைக்கு செல்ல தயாராயிடுவாங்களா, நீ யாரோ நான் யாரோ அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிடுவாங்களா. அந்த வேலை எந்த வேலையை அவங்க செய்து இருந்தாலுமே அதை விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுகை பக்கம் விரைந்து செல்வாங்களாம். அவங்க மனைவிமார்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரியான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்பது நாம் நினைவு கூற வேண்டும். ஹுஷூர் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் ஓதக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்மதுல பதிவான ஹதீஸு 21,426 வரக்கூடிய ஹதீஸு, குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 118வது வரக்கூடிய வசனம் என்னவெனில், قال الله إني منزلها عليهم فمن يكفر بعد منكم فإني أعذبه عذابا لا أعذبه أحدا من العالمين. அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன், ஆனால் அதன் பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிகாரித்தால் உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினான். 118வது வசனம், இன் துஅذிப்ஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவார்களாயின் நிச்சயமாக நீதான் யாவற்றையும் மிகைத்தோராகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார். ஈசா நபி அவங்களுடைய சமூகத்தார் இப்படி செய்த காரணத்திற்காக நான் தான் இறைவன், அதாவது ஈசா நபியை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவங்க சமுதாயத்து மக்களிடம் அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது அப்ப அந்த ஈசா நபி சொல்லுவாங்க, நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் நீ ஞானம் உள்ளவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கிறாய். இப்படின்னு அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது திரும்பி திரும்பி அந்த வசனத்தை ஓதும் பொழுது அழுது கொண்டே ஓதுகிறார்கள். நம்மளுடைய சமுதாயத்து மக்களிடம் கேட்கப்பட்டாலும் என்னிடம் கேட்கப்பட்ட நானும் இவ்வாறு தானே கூறுவேன். இப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி அழுவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் வரக்கூடிய தொழுகையில் ஓதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் எனக்கு நேர்வழியே காட்டு அப்படின்னு ஒரு வசனம் வந்துருச்சுன்னா உடனே அந்த நேரத்திலே துவா கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்களா. அல்லாஹ் எனக்கு நேர்வழியே தந்துடல, யா அல்லாஹ் இப்படி என்னை செய்திடல, என் பாவங்களை குறித்து வரக்கூடிய வசனங்களாக இருந்தால் யா அல்லாஹ் என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருவாங்களா இப்படின்னு அவங்க உடனுக்குடன் துவா கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஓதிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வசனம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். அல் பஹரா, ஆலு இம்ரான், அந்நிசா ஒரே ரக்காயத்தில் அத்தனை சூறா, எவ்வளோ பெரிய சூறாவாக இருக்கு, அத்தனை சூறாவுமே ஒரே ரக்காயத்தில் ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் ஓதி கொண்டிருக்கும் போதே துவா கேட்பாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கமாகவே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குர்ஆனுடைய அன்னை யார், குர்ஆனில் அன்னை. அல் ஃபாத்திஹா சூரா யார் ஓதவில்லையோ அவங்களுக்கு தொழுகை இல்லை என்பது நாம் அறிந்த ஒன்று. அல் ஃபாத்திஹா ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த சூரா தொழுகைக்கு ஆகப்பெரிய முக்கியமாக இருக்கிறது. 17 தடவை நம்ம ஓதுக்கிறோம். ஃபர்லான தொழுகையில் 17 தடவை நம்ம ஒரு நாளைக்கு ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில ஒரு ரகசிய உரையாடல் அப்படின்னு அல் ஃபாத்திஹா சூரால சொல்றான்.
அந்த மனிதர் ஓதக்கூடிய மனிதர் ஓதும் பொழுது அவருக்கு எல்லாம் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடியான் ஓதக்கூடிய அத்தனைக்குமே அல்லாஹ் அல் ஃபாத்திஹா சூறாக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தான்னா நான் நீ கேட்ட மாதிரி நேர்வழியே உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறான். அப்ப ரகசியல் உரையாடல்களாக இருக்கிறது. முஸ்லீம்ல 655வது வசனம், அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில தொழுகை 2 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். அந்த 2 பிரிவுகள் என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.